அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எந்த ஒரு சீன் வந்துட்டு ரொம்பவே நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணோம், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தது? கஷ்டம் இல்லை, நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் நிறைய தேவைப்பட்டது. இந்த சேரியட் ஃபைட், அந்த ரதம் சீக்வன்ஸ், ஸோ அந்த சீக்வன்ஸுக்கு நிறையவே பிளானிங் தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் ஆஃப் த ரிஸ்க் இன்வால்வ் அந்த சீக்வன்ஸில் எல்லாமே லைவாக ஷூட் பண்ணணுன்றது ரிஷப் சரோட. படத்துலேயே வந்து ஹைலைட்டிங்கான ஒரு போர்ஷன் அப்படின்னாலே ரிஷப் ஷெட்டி அவர்களுடைய அந்த ஒரு காந்தாரா அந்த ஒரு ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கடவுளாக மாறி வந்து அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுவார். லிட்ரலி பறக்கிற மாதிரி வேற லெவல் சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸை பற்றி சொல்லுங்கள். ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்த்தாலுமே அது ரொம்ப ஹைலைட்டட் சீக்வன்ஸ் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீக்வன்ஸ் இந்த படத்துலேயுமே அது இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். புலிகா அந்த ஃபைட்டில் எல்லாமே கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியான கோரியோகிராஃபியை பிளான் பண்ணியிருப்போம். எல்லா போஸ்டர்ஸுமே எவ்ரி ஆக்ஷன்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த போஸ்டரோடு தான் முடியும். ஸோ எல்லா கடவுளுக்கும் இருக்கிற பேர், அதுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட், ஸோ அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கோரியோகிராஃபியை பண்ணுவோம். அண்ட் ருக்மிணி அவர்களும் வந்து அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தலையை அப்படியே திருப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டைலோட, அந்த ஒரு உமன் ஸ்டைலோட வந்து அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பண்ணணும். அந்த ஒரு ஐடியா வந்து நீங்கள் எப்படி டிஸ்கஸ் பண்ணீங்க? ஹியூமன் அட்டாக் பண்ணுறதுக்கு கடவுள் வந்தால் ரொம்ப எஃபர்ட் எல்லாம் தேவையில்லை. ஸோ பட் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். ஒரு சின்ன அது இப்போ நீங்கள் பேசுங்களா அந்த தலையை திருவி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள லிமிட்டடாக இருந்தாலும் அது பேசும் பொருளாக ஆகணுன்றதை பற்றி எல்லாம் நிறைய டிஸ்கஷன். ஒரு விஷயம் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அதாவது வாட்டர் கேன் வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு சீக்வன்ஸ் இது. ஸோ எல்லோரும் ரொம்ப பர்டிகுலராக எல்லாருமே நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லா ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாம் ஷூட் பண்ணோம். பட் அது ஆக்சுவலாக அது என்ன சார், ரிஷப் சார் தான் ஒரு தாத்தாவோட ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்களா என்ன நீங்கள்? ஆமாம், கண்டிப்பாக. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். அதாவது காந்தாரா சாப்டர் 1 நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான படமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பல இம்பாக்ட்ஃபுல்லான விஷயங்கள், நமக்கு ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு படத்தினுடைய ஆக்ஷன் கொரியோகிராஃபர் அர்ஜுன் அவர்கள் கூட தான் நாம் இன்னைக்கு பேசியிருக்கோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். ஸோ எஸ், ஃபைனலி வந்து ஃபைனல் வேர்டிக்ட் பற்றி பேசணும் அப்படின்னா காந்தாரா சாப்டர் 1 1000 crores ஆல்மோஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்? ஐம் வெரி ஹாப்பி, ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ஒரு கன்னடா ஃபிலிம் இப்போது எல்லா என்டையர் இந்தியா ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ ஐம் ஹாப்பி. ஓகே, சூப்பர். ஸோ நம்ம வந்து இந்த மேக்கிங் சீன்ஸை பற்றி பேசலாம். அதாவது என்னென்னா பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கிங் வீடியோ வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்க்கும்போது எல்லாமே ஒரு ரா அண்ட் ரியலிஸ்டிக்காகவே தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ரா சென்ஸ் அதான் மேக்ஸிமம் எல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றது டைரக்டரோட விஷனாக இருந்துச்சு. ஸோ அண்ட் கதை வந்து ரொம்ப ரூட்டடாக இருக்கிறதுனால ஸோ எல்லாம் ஃபாரஸ்ட் பேஸ்டு அண்ட் அந்த ஒரு சின்ன அந்த ஊருக்குள்ளே நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ அதனால எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஷூட் பண்ணுன்ற ஒரு விஷன் இருந்தது. ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லாம் ஃபாரஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி இடத்துலையே ஷூட் பண்ணோம். ரிஷப் ஷெட்டி அவர்கள் கூட வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட விஷனும் அவருடைய விஷனும் வந்து கம்பைன் பண்ணி தான் இந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஸோ அவருடைய இன்புட்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு தருவார், இல்லை நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்களை அவருக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க இந்த ஒரு சீக்வன்ஸில்? ஸோ மேக்ஸிமம் ரிஷப் சார் எல்லாமே அவரோட ரைட்டிங்லேயே எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ எவ்ரி ஆக்ஷன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுன்றது அண்ட் எண்ட் எப்படி எண்ட் வேணுன்றதெல்லாம் அவரோட ரைட்டிங்ஸ்லேயே இருக்கும். அண்ட் நம்ம ஜாயின் ஆனதுக்கு பிறகு ஸோ கோரியோகிராஃபி வைஸ் ஸோ அதை எப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகலான்றது பற்றி டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அப்புறமா சில சீக்வன்ஸ் எல்லாம் கோரியோகிராஃப் பண்ணி அவர் காட்டுவேன். ஸோ ஒரு ஷூட் பண்ணி அதை ஸ்டண்ட்ஸ் டீமோட வச்சு அது எல்லாத்தையுமே ஒரு ப்ரிவைஸ் மாதிரி ஷூட் பண்ணிவிடுவோம். ஸோ ஷூட் பண்ணி அவருக்கு ஒன்ஸ் அவர் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா
தென் கோ அஹெட். ஓகே, ஸோ ப்ரிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் இஸ் இட் ட்ரூ தட் ஏன்னா நீங்கள் பண்ண எல்லா சீக்வன்ஸுமே ஆல்ரெடி வந்துட்டு கொரியோகிராஃப் பண்ணி பக்காவாக ரிஹர்ஸ் பண்ணிட்டு தான் போனீங்க, இல்லை ஆன் த ஸ்பாட் ஏதாவது சேஞ்சஸ் இல்லை ஏதாவது மாடிஃபை பண்ண அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்காங்க? ஆன் த ஸ்பாட்டு சின்ன சின்ன சேஞ்சஸும் இருக்கும், இம்ப்ரோவைசேஷன்ஸ் இருக்கும். பட்டு இதில் பட்ஜெட் வைஸ் ரொம்ப செலவாக இருந்தால எல்லாமே ப்ரீ பிளான்ட் பண்ணி ப்ரிவைஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி ஸோ அப்புறம் தான் நாங்கள் ஷூட்டுக்கு போயிட்டு வந்தோம். எவ்ரி ஷாட் நாங்கள் எடுக்கிறதும் அது எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருந்துச்சு. ஸோ ரிஹர்சல்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி எல்லா ஆக்ஷன்ஸுமே கம்ப்ளீட்டாக ரிஹர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஷூட்டுக்கு போயிட்டு வந்தோம். ஓகே, எந்த ஒரு சீக்வன்ஸ் எந்த ஒரு சீன் வந்துட்டு ரொம்பவே நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணோம், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? கஷ்டம் இல்லை, நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் நிறைய தேவைப்பட்டது. இந்த சேரியட் ஃபைட், அந்த ரதம் சீக்வன்ஸ், ஸோ அந்த சீக்வன்ஸுக்கு நிறையவே பிளானிங் தேவைப்பட்டுச்சு பிகாஸ் ஆஃப் த ரிஸ்க் இன்வால்வ். அந்த சீக்வன்ஸில் எல்லாமே லைவாக ஷூட் பண்ணணுன்றது ரிஷப் சாரோட விஷன் இருந்துச்சு, டைரக்டர் சாரோடது. ஸோ அது லைவில் ஷூட் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த எக்ஸாக்ட்லி அந்த சீக்வன்ஸ்க்கு நிறையவே ரிஹர்சல் தேவைப்பட்டது. ஏன்னா அந்த மாதிரி சீக்வன்ஸ் இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணதில்லை. ஸோ இந்த வெரி நியூ டு த இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால் அது அந்த ப்ரிப்ரேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சு. ஸோ ஃப்ரம் சேரியட் மூவ் பண்ணுறதுலேருந்து அதை மூவ் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. ஸோ அதை மூவ் பண்ணி அது கூட ஆக்ஷன்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணி கோரியோகிராஃப் பண்ணுறது, மேலே ஏறி பண்ணுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டாக ஃபஸ்ட் எல்லாம் பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்றா அதை ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை அச்சீவ் பண்ணோம். அண்ட் மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் சீக்வன்ஸ் அது. ஸோ அதனால் நிறைய ப்ரிப்பரேஷன் அந்த சீக்வன்ஸ்க்கு பர்டிகுலராக தேவைப்பட்டுச்சு. ஓகே, அது இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா அது மூமெண்ட்லேயே இருக்கும். ஸோ மூமெண்ட்டில் இருக்கும்போதே நீங்கள் வந்து அது இது டக்கு டக்குன்னு நிறைய விஷயங்கள் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க? அதில் அதான் மேஜர்லி அதான் அந்த மூமெண்ட்டில் இருக்கணும். அண்ட் சேரியட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெயிட் இருந்துச்சு அது. ஸோ ரியல் சேரியட் எதுவுமே டம்மி பண்ண முடியாது. பிகாஸ் அதில் ஆளுங்க இருப்பாங்க, ஹீரோ ஒரு 15 பேர் ஆல்ரெடி சேரியட் மேலே இருப்பாங்க. ஸோ அதனால் டம்மி சேரியட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதுக்குள்ளே என்னென்ன மெக்கானிசம் க்ரியேட் பண்ண முடியும் நம்ம ஷூட்டுக்கு தகுந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதில் க்ரியேட் பண்ணி ஸோ அதை அச்சீவ் பண்ணியிருப்போம். அண்ட் அதான் மூவிங் சேரியட்ன்றதுனால அது கூட அவரோட ஹியூமர் வேறு க்ரியேட் பண்ணணும் அதில். ஸோ இந்த ஃபன் ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ எமோஷன்ஸ் கரெக்டாக டெலிவர் ஆகணும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அண்ட் மோரோவர் 1000க்கும் மேலே ஆளுங்க அந்த சீக்வன்ஸில் இன்வால்வ் ஆகிருந்தாங்க. ஸோ அண்ட் அந்த டீப் அந்த ஸ்லோப்பில் இருக்கிறதுனால ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்க் சேலஞ்ச் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஒரு ஃபோக்கஸ்டாக வைக்கணும், யாராச்சும் ஒருத்தர் ஏமாந்தாலுமே அங்கே ரிஸ்க் இருக்கிறதுனால. ஸோ இட் வாஸ் குவைட் டஃப். ஓகே, ஸோ எங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி சீனாக இருக்கும், ரொம்பவே வந்து எங்களுக்கு தோணுச்சு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு. நார்மலாக வந்து ஒரு தளத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் நிறைய விஷயங்கள் மேலே ஏறி போய் அண்ட் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த ஒரு லொக்கேஷனில் செட் பண்ணி எடுத்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய கெலாமிட்டிஸ் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க இந்த ஒரு படத்தில்? பேசிக்கலி ஆமாம், ரெயின் எக்ஸ்ட்ரீம்லி ரெயின் சீசன்ஸில் எல்லாம் இது 2 years ஷூட் ப்ராசஸ் போனதுனால ஸோ இந்த ரெயின் சீசன் எல்லாம் டீப் ஃபாரஸ்ட் உள்ளார. ஸோ அந்த அங்கெல்லாம் எந்த வெஹிக்கிள்ஸ் போக முடியாது. ஸோ நாங்கள் எல்லாம் நடந்து தான் உள்ளே போனோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour உள்ளாரையே நடந்து தான் போகணும். ஸோ அந்த இடத்துல ரெயின் வந்தால் இமேஜின் பண்ணுங்கள், அந்த இடம் ரொம்ப டஃப். நியூஸ் நம்மளுக்காவது ஓகே, பட் வித் காஸ்டியூம் ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஸோ பட் சம்ஹவ் வி மேனேஜ்ட். அந்த விஷயம் எல்லாம் ரியலிஸ்டிக்காக பண்ணணுன்ற ஒரு அப்ரோச் இருந்ததுனால ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பட் ஸ்டில் அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சீன் பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இன்வேடர்ஸாக வந்துட்டு நம்ம ராஜாவோட ஆட்கள்லாம் உள்ளே போகும்போது அப்போ தான் வந்து அவரோட என்ட்ரி சீன் வரும். ஸோ மேலேருந்து கீழே அப்படியே சசன்னு வரும்போது நாங்கள் நினச்சோம் அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு கேங் வந்து வருவாங்க, ஸோ டார்க் சீன். ஸோ அந்த ஒரு இதுக்கும் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? பிகாஸ் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது இது வந்து ஒரு பவர்ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் நெக்ஸ்ட் சீன் வரும்போது அதையும் தாண்டி பவர்ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறீங்க? ஸோ அது ஆக்ஷனில் அது ஒரு 3 arc ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். எல்லா ஆக்ஷனுமே ஹீரோவை ஹைலைட் பண்ணிகிட்டே போகக்கூடாது. அண்ட் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். அப்புறமா எல்லா ஆக்ஷனுமே ஒரு ஆக்ஷனை விட இன்னொரு ஆக்ஷன் ஹைலைட் பண்ணிகிட்டே போகணும். அண்ட் சீன் வைஸுமே அது ஹிட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே போகணுன்றதுல ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்கணும். அண்ட் எல்லா இடத்துலையுமே ரொம்ப
கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணாமல் சீனில் கமர்ஷியல் எப்படின்னா ஃபிட் பண்ண முடியுமா அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்போம். இது ஒன்றும் அங்கே ரொம்ப ஹீரோயிக்காக காட்டாமல், ஸோ கதைக்குள்ளே அவரை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும், ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஓகே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் போட்டோ இல்லை வந்து நிறைய எடிட்டிங் பண்ணி வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸில் நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு பண்ணலையானு தெரியல. ஸோ நீங்கள் தான் அதை எலாபரேட் பண்ணி சொல்லணும். எந்தெந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு விஎஃப்எக்ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் தேவைப்படுது, இல்லை எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்களே வந்து மேனேஜ் பண்ணிட்டீங்க? இந்த அனிமல்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் விஎஃப்எக்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ அதை தவிர்த்து சின்ன சின்ன எக்ஸ்டென்ஷன்ஸு இந்த அந்த மாதிரி விஷயங்களை தவிர மேக்ஸிமம் எல்லாமே ரியல் செட்டு, ரியல் ஃபாரஸ்ட்டு போகுது. ஈவன் ஃபாரஸ்ட் கூட எதுவுமே எக்ஸ்டென்ஷன் பண்ணாமல் லைவ் வெரி டீப் ஃபாரஸ்ட் உள்ள தான் ஷூட் பண்ணோம். மேக்ஸிமம் ரிஷப் சரோட விஷன் எதுனா இது ரொம்ப கிராண்டியர் காட்ட தேவையில்லை. பிகாஸ் நம்ம கண்டென்ட்லேயே கிராண்டியர் இருக்குது. ஸோ நம்ம எதுவும் எலிவேட் பண்ண தேவையில்லை. நேச்சுரலாக என்ன இருக்கோ ஸோ அதில் வச்சே நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ணலான்ற ஒரு விஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம லைவாக தான் அதை ஷூட் பண்ண பிளான் பண்ணோம். ஓகே. அண்ட் படத்துலேயே வந்து ஹைலைட்டிங்கான ஒரு போர்ஷன் அப்படின்னாலே ரிஷப் ஷெட்டி அவர்களுடைய அந்த ஒரு காந்தாரா அந்த ஒரு ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கடவுளாக மாறி வந்து அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுவார். லிட்ரலி பறக்கிற மாதிரி வேறு லெவல் சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸை பற்றி சொல்லுங்கள். அந்த சீக்வன்ஸ் ஆக்சுவலி நீங்கள் ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்த்தாலுமே அது ரொம்ப ஹைலைட்டட் சீக்வன்ஸ் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீக்வன்ஸ் இந்த படத்துலையுமே அது இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ பிகாஸ் அந்த குலிகா போர்ஷன் 100% எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியே பண்ணுவாங்க. ஸோ எந்த மூமெண்ட்டில் வரணும்னுட்டு ஸோ அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற சீக்வன்ஸு. ஸோ அதை கரெக்டாக டெலிவரி பண்ணோம். அதில் ரொம்ப பர்டிகுலராக இருந்தோம். அண்ட் சீனும் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருந்துச்சி. ஸோ அது அவங்க வந்து அந்த மசாக்கர் பண்ணுறது, குலசேகரா அந்த டீம் எல்லாம் வர்றது, அந்த டைமில் ஹீரோ சார் வந்து அந்த ஆக்ஷன் கரெக்டாக ஒரு ஃப்ளோவாக இருந்துச்சு. எங்கேயுமே இந்த இடத்துல சும்மா ஒரு ஆக்ஷன் வேணும்ன்ட்டு இல்லாமல் ஸோ கதையோட ஒட்டியே அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் சீக்வன்ஸ்லேயே குலிகாவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு அதை விட பெஸ்ட்டாக இன்னும் என்ன பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம திங்க் பண்ணும்போது ஸோ குலிகா அந்த கடவுளோட வேறு வேரியேஷன்ஸ் எல்லாம் இதில் காட்டலாம். ஸோ அந்த மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் கம்போஸ் கூட அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஸோ அந்த குலிகா அந்த ஃபைட்லேயே எல்லாமே கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியான கொரியோகிராஃபியை பிளான் பண்ணியிருப்போம். எல்லா போஸ்டர்ஸுமே எவ்ரி ஆக்ஷன்ஸும் ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த போஸ்டரோட தான் முடியும். ஸோ எல்லா கடவுளுக்கும் இருக்கிற பேர், அதுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட், ஸோ அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கொரியோகிராஃபியை பண்ணோம். ஸோ ஒரு ஒரு கிணத்து உள்ளே போகிறதாகட்டும், ஒரு ஃபயரில் ஃபைட் பண்ணுறதாகட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நீட்டாக டைரக்டர் சார் நம்மளுக்கு கன்வே பண்ணி நம்ம அதை பற்றி கொஞ்சம் ஆர்என்டி பண்ணி அதுக்கப்புறம் கொரியோகிராஃப் பண்ண சீக்கிரம். ஓகே. நீங்கள் வந்து வேரியேஷன் சொல்லும்போது எனக்கு எண்டிங் தான் வந்து ஞாபகம் வருது. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா புது கடவுள் அப்படின்ற மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபீமேல் வெர்ஷனை வந்து காமிப்பாங்க. அண்ட் ருக்மிணி அவர்களும் வந்து அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து தலையை அப்படியே திருப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டைலோட, அந்த ஒரு உமன் ஸ்டைலோட வந்து அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பண்ணணும். அந்த ஒரு ஐடியா வந்து நீங்கள் எப்படி டிஸ்கஸ் பண்ணீங்க? அது கம்ப்ளீட்லி ரைட்டர்ஸோட பிளானிங். ஸோ ரிஷப் சார் அண்ட் அவரோட ரைட்டிங் டீம் இருக்குது. ஸோ அவங்களோட பிளானிங் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. அது அந்த சீக்வன்ஸ் ஒரு இந்த மாதிரி வரும் கிளைமேக்ஸ். ஸோ இவங்க மேலே ஃபைட் நடக்கும் இந்த மாதிரி மூமெண்ட்டில். ஸோ இப்போ என்ன நம்ம இங்கே குலிகா ஃபைட்டு ப்ரீ கிளைமேக்ஸ்லேயே கிளைமேக்ஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ நாங்கள் இன்னும் கிளைமேக்ஸ்க்கு மறுபடியும் சேம் ஆக்ஷனே ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ அதை விட பெஸ்ட்டாக பண்ணால் இன்னும் கன்வின்சிங்காக இருக்கணும். ஸோ அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் இன்னொரு 40-45 மினிட்ஸ் இன்னும் இருக்குது கிளைமேக்ஸ்க்கு. ஸோ அந்த 45 மினிட்ஸ் ஆடியன்ஸை வெயிட் பண்ண வைக்கிறோன்னா நம்ம அதை விட பெஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ அண்ட் த ஸ்கிரிப்டில் அது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரிஷப் சார் அதை ரொம்ப நல்லாவே அதை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு அண்ட் சாமுண்டி குலிகா, ஸோ அவங்கள வச்சு நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நிறைய ஆக்ஷன் அவங்கள வச்சு தேவையில்லை. ஸோ ஒரு ஹியூமன் அட்டாக் பண்ணுறதுக்கு கடவுள் வந்தால் ரொம்ப எஃபர்ட் எல்லாம் தேவையில்லை. ஸோ பட் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். ஒரு சின்ன அது இப்போ நீங்கள் பேசுவீங்களா அந்த தலையை திருவி, ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் லிமிட்டடாக இருந்தாலும் அது பேசும் பொருளாக ஆகணுன்றதை பற்றி எல்லாம் நிறைய டிஸ்கஷன் போச்சு. ஸோ சும்மா ஃபைட் பண்ணோட்டு அங்கே பண்ணாமல் ஸோ ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்டில் அது முடியணும். பட் அது இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும். நாளைக்கு அது
ஜனங்க பேசுகிற மாதிரி இருக்கணுன்றது பற்றி ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணியிருந்தோம். இது பற்றி நிறைய ரிஹர்சல்ஸ் நடந்தது. ஓகே ஓகே. ஸோ ரிஷப் சார் கூட நீங்கள் நிறைய பழக்கப்பட்டிருப்பீங்க, நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ருக்மிணி மேம் கூடயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கன்வே பண்ணது எப்படி இருந்தது அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணது இந்த படத்தில் எப்படி இருந்தது? எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த போர் டைமில் சீனில் ஜெயராம் சார் கூட அவங்களும் சேர்ந்து வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய விஷயம் எப்படி இருந்தது? ருக்மிணி அவங்க வெரி டெடிக்கேட்டட் பர்சன். ஸோ அவங்களுக்கு இந்த ஹார்ஸ் ரைடிங் ஆகட்டும், இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டஃப். அவங்க காஸ்டியூம் எல்லாம் ரொம்ப ஹெவி காஸ்டியூம்ஸ் இருந்தது. ஸோ அது கூட இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் அண்ட் அவங்க கண்ணு கூட இமைக்கக்கூட பிளிங்க் பண்ணக்கூடாது. பட் நிறைய டஸ்ட் இருந்துச்சு நாங்கள் பண்ணுற ஷூட்டில். ஸோ அதெல்லாமே அவங்க டாலரேட் பண்ணிக்கிட்டு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்கெல்லாம் பண்ணாங்க. அண்ட் ரிஹர்சல்ஸ் எவ்ரிடே ரிஹர்சல்ஸ் வருவாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி ஈவன் ஜெயராம் சார், ஸோ அவர் அவ்வளோ பெரிய லெஜெண்டரியாக இருந்தாலும் இப்போவுமே நம்ம ஏன்னா எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவை. ஸோ அதுக்காக ஜெயராம் சார் வருவார் ரிஹர்சலுக்கு. ஸோ என்ன பண்ணலாம் எல்லாம் டீமோட இன்வால்வ் ஆகிருந்து. ஸோ அந்த கொரியோகிராஃபி பண்ணும்போதே அவங்க பாடி லாங்குவேஜ்க்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அண்ட் கேரக்டருக்கு எது கரெக்டாக இருக்குது, சூட் ஆகுது. ஸோ இது பற்றியெல்லாம் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஸோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணோம். அண்ட் மேக்ஸிமம் எல்லாமே லைவ் ஷூட் பண்ணுவோம். அவங்களுக்கு யாருக்குமே பாடி டபுள் கிடையாது. ஸோ ஈவன் ஜெயராம் சார் ஆல்சோ இல்லை எனக்கும் பாடி டபுள் தேவையில்லை, நானே பண்ணுறேன்ட்டு அவருமே பியூட்டிஃபுல்லாக அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஓகே. படத்தில் வந்துட்டு சூப்பராக வந்து அழகாக காமிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அதாவது வாட்டர் கேன் வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹவு இஸ் இட் பிஹைண்ட் த செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது வந்து thousands ஆஃப் பீப்புள் இன்வால்வ் ஆகிருக்க ஒரு சீக்வன்ஸ் இது. ஸோ எல்லோரும் ரொம்ப பர்டிகுலராக எல்லாருமே நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாம் ஷூட் பண்ணோம். பட் அது ஹியூமன் எரர் ஹேப்பன்ஸ். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. சி ஈவன் இப்போ ஆஃப்டர் ரிலீஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு விட்டுலான்னு உள்ள இப்போ டீம் ஆல்ரெடி அதை அந்த ஷார்ட்டை எரேஸ் பண்ணி இப்போ ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. சி அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். அதுலேருந்து சில 2 கேரக்டர்ஸ் வந்து நம்ம காந்தாரா சாப்டர் 1 பார்க்கறதுக்கு கிடைக்குது. தீபக் ராய் சார் அப்புறம் இன்னொரு சாரும். ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். இதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்? ஃபார் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆக்சுவலி இது ஒரு மாதிரி ரிஷப் சார் அது சொல்லி சொல்லாமல் விட்ட மாதிரி அதை க்ரியேட் பண்ணிட்டு பாருங்க. நாட் ஓன்லி பிரகாஷ் சார் அண்ட் தீபக் ராய் சார், நிறைய பேர். நீங்கள் இந்த என்டையர் படம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் காந்தாரா என்ன இருக்குது அதில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஒன்லி சப்தமி ஹீரோயின் ப்ரீவியஸ் பார்ட்டில் தான். அவங்கள விட்டு ஆல்மோஸ்ட் மிச்சம் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வேறு வேறு கேரக்டரில் வேறு கெட்டப்பில் இருக்காங்க. ஸோ மேபி இன் கம்மிங் ஃபிலிம்ஸில் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டைரக்டர்ஸ். ஓகே. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து ரொம்பவே வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அப்போ காந்தாரா 3 வந்து எப்போ வரும்? 1 முடிச்சாச்சு, 2 முடிச்சாச்சு, இப்போ 3rd பார்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அது டைரக்டர் சார் தான் சொல்லணும். ஸோ நானும் வெயிட்டிங். ஓகே. ஸோ அதுக்கு ஆல்ரெடி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதை விட பிரம்மாண்டமாக பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கரெக்டாக? எஸ், அதான் கண்டிப்பாக அது ஒரு ஸ்டெப்பு ஏறினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஈவன் ஈகர்லி வெயிட்டிங். ரிஷப் சார் தான் சொல்லணும் அது ஆன்சர். ஓகே. ஸோ சார் கிளைமேக்ஸ் சீனை பற்றி இன்னமும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ அந்த ஒரு போர்க்களமாக இருக்கட்டும், ஏன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும். பட் நிறைய வந்துட்டு இந்த அம்பா இருக்கட்டும், அந்த பழைய காலத்து விஷயங்கள் எல்லாமே வச்சு ஒரு படத்தை எடுக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்களுக்கு இது யூனிக்காக இருந்ததா, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஒரு இடத்துல எப்படி போட்டிங்க? அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் தான் அது. ஸோ பிகாஸ் அதை விட மேஜர்லி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா அந்த வெப்பன்ஸ் எல்லாமே இந்த ட்ரைப்ஸ் நீங்கள் கிளைமேக்ஸில் பார்க்குற வெப்பன்ஸு மேஜர் ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸுங்கெல்லாம் அவங்களோட யூனிக் வெப்பன்ஸ் என்ன இருக்குது அதுதான் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. மிச்ச ஒரு 80% ஆஃப் த ட்ரைப்ஸு தே யூஸ் இவங்க இந்த ஆப்போசிட் கேங்கோட வெப்பன்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா அது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோ அவங்க எல்லாம். ஸோ அங்கேருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது வெப்பன்ஸ் தான். ஸோ அந்த வெப்பன் தான் இவங்ககிட்டயும் வந்திருக்கும். ஸோ அந்த வெப்பனை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இவங்க கொஞ்சம் வெரி நியூ டு தட் வெப்பன். ஸோ அந்த வெப்பனை வச்சு இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்புறமா அவங்களோட ஓன் வெப்பன்ஸ் சிலது இருக்கும் அது. ஆனால் பட் அந்த வெப்பன்ஸ் எல்லாமே ஃபைட் பண்ணுறதுக்காக இல்லை, அதெல்லாம் வேட்டையாடுறதுக்கோ பழங்க அது இது பறிக்கிறதுக்கு அதுக்காக க்ரியேட் பண்ண வெப்பன்ஸ். ஸோ அந்த வெப்பன்ஸை வச்சு
இவ்வளோ பெரிய ஒரு போரை இவங்க அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்புறமா இவங்களோட எமோஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம வாழ் மக்கள் என்னோட எமோஷன் என்ன இருக்கும் அதுவுமே இங்கே இருக்க சோல்ஜர்ஸோட எமோஷனுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இவங்களோட ஜாப் ராஜா சொல்லியிருக்கான் அது பண்ணணும். இவங்களது அப்படி இல்லை, அவங்களோட உரிமைக்காக அவங்க போராடுறாங்க. ஸோ அந்த எமோஷன்ஸு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தில் கொரியோகிராஃபி வாஸ் வெரி ஈஸி. ஸோ அந்த எமோஷன் நம்ம ஃபீல் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை டெலிவர் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் ஆல்சோ அந்த சீனில் வந்து நிறைய க்ரௌடு இருக்கிற மாதிரி இருக்கும், அதையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னாலே செட்ஸில் அடிபடுறது மிதிப்படுறது அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப வந்து ஹர்ட் ஆகி யாராவது கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சீனில்? ஸோ ரொம்ப அடிப்பட்டு எல்லாம் மேக்ஸிமம் ஹீரோக்கு தான். ஸோ வேறு ஃபைட்டர்ஸ்க்கெல்லாம் அடிப்படும், அதெல்லாம் காமன். ஸோ இவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது அடிப்படும். அண்ட் எல்லாம் ரியல் லொக்கேஷன்ஸில் எவ்வளோ தான் நம்ம சேஃப்டி மேக்ஸிமம் பார்த்தாலுமே ஸோ சின்ன சின்ன காயங்கள் படும். பட் எல்லா ஆக்ஷன்ஸ்லேயுமே ஹீரோவோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால ஸோ அவர் தான் மேக்ஸிமம் ரிஸ்க் டேக்கர் இந்த சினிமா பொறுத்த வரைக்கும். ரிஷப் சரோட ஹார்ட் ஒர்க்கும் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டரும் நிறையவே இருந்துச்சு. ஸோ அவர் எடுத்துகிட்டு ஈவன் த சேரியட் ஃபைட் ஆகட்டும், த குலிகா ஃபைட் ஆகட்டும், கிளைமேக்ஸ் இதில் எல்லாமே அவங்க மேக்ஸிமம் அவரோட 100% எஃபர்ட் போட்டிருப்பாரு. ஓகே. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து செட்ஸில் வந்து 2 பேருடைய டெத்தும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதோடைய ஆக்சுவல் ரீசன் என்ன? சரி, ஏன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. பட் அந்த டெத் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நடந்ததா இல்லை வந்துட்டு வேறு விஷயங்களால நடந்ததா, என்ன நினைக்கிறீங்க? டு பி ஃப்ராங்க், ஷூட் ப்ராசஸில் நாங்கள் எல்லாம் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் அங்கே நெட்ஒர்க் கிடையாது. ஸோ நாங்கள் இருந்த ஃபாரஸ்ட்டில், ஸோ நெட்ஒர்க் இல்லை. எப்போது நாங்கள் ஹோட்டல் வந்தால் அது ரொம்ப லேட் நைட் தான் வரும், அப்போ வந்து நியூஸ் பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ எங்களுக்கு நல்லா தெரியும் இது ரூமர்ஸ். ஸோ அந்த ரூமர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் ஜாஸ்தி எதுவுமே நிறைய ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ வி ஆர் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க். ஸோ அது கம்ப்ளீட்லி ரூமர்ஸ். ஸோ ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நடக்கல, ஷூட்டிங்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஸோ ஏதோ நம்ம இப்போது 2 years ஒரு படம் ஷூட் நடக்குதுன்னா அதில் இன்வால்வ் ஆன கேரக்டர்ஸுங்க thousands ஆஃப் பீப்புள்ஸ் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் அவரோட ஷூட் எல்லாம் முடிஞ்சு அவரோட டப்பிங் எல்லாம் முடிஞ்சு அவர் பாட்டுக்கு அவர் வேறு வேலை பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்போ இருந்தாலும் அது எடுத்துகிட்டு இந்த சினிமாவில் வச்சா கனெக்ட் பண்ணால் அதுக்கு நம்ம இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ சில விமர்சனங்கள் எப்படி வருதுன்னா இதுவும் வந்து ஒரு ப்ரொமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும் அப்படின்லாம் வந்து யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இது இந்த மாதிரி ப்ரொமோஷனால ப்ரொமோஷனே கிடையாது, ரூமர்ஸ். ஸோ இதனால நிறைய டீமுக்கு ஹர்ட் தான் ஆச்சு. ஸோ பட் ஸ்டில் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல, பிகாஸ் அவ்வளோ ஹைப் இருந்துச்சு படத்துக்கு. ஸோ அதனால் ஏதோ அந்த சினிமாவுக்கு லிங்க் பண்ணி ஏதோ ஒரு நியூஸ் க்ரியேட் ஆகிட்டு இருந்துச்சே தவிர எதுவுமே உண்மைக்கு நெருக்கமானது கிடையாது. ஸோ ஃபைனலி அப்புறமா டைரக்டர் சார் படம் எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரு. ஸோ தட்ஸ் இட். எதுவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அடுத்தது என்னன்னா ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். படத்தில் தாத்தா வருவார் இல்லையா? ஸோ அவர் தான் வந்துட்டு ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லுவார், இதுதான் ரிஷப் அவர்கள் ரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயமே அவர்கிட்ட இருந்து வரும். ஆனால் அதுவுமே வந்து ரிஷப் ஷெட்டி தான் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வாய்ஸ் கொடுத்ததுனால என்னன்னு தெரில. பட் ஆக்சுவலாக அது என்ன சார், ரிஷப் சார் தான் ஒரு தாத்தாவோட ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்களா என்ன? நீங்கள் தான். ஆமாம், கண்டிப்பாக. அப்படியா? சீரியஸா? ஆமாம், ரிஷப் சார் தான் அந்த கேரக்டர் ரிஷப் சார் தான் பண்ணார். ஓகே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அது. அண்ட் அந்த கேரக்டருக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குது அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த பாட்டில் அவ்வளோதான் நம்மளுக்கு நம்ம பார்க்க கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் பட் அண்ட் கண்டிப்பாக கனெக்ட் அந்த கேரக்டர் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் ரிஷப் சாரே அது பண்ணார். அண்ட் ரிஷப் சார் தான் பண்ணணும், அதுக்கும் நிறைய லிங்க் இருக்கு. அப்படியா? ஏன்னா எங்களால சுத்தமா கண்டே பிடிக்க முடியல. தாத்தா மாதிரி இருக்காங்க, வேற கெட்டப்ல இருக்காங்க, பட் இவர் வந்து பார்த்தா சூப்பரா வந்துட்டு ஃபைட் பண்ண எல்லாம் பண்ணாரு, கம்பேரே பண்ண முடியல எங்களுக்கு. ஸோ இப்போதான் தெரியுது அவர் தான் ஆக்சுவலா ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஆக்சுவலி அது அவர் எங்கேயும் அதை வெளிப்படையாக சொல்லவும் கிடையாது, இது ஒரு டபுள் ரோலு இதெல்லாம் பண்ணியிருக்கேன்ட்டு. பிகாஸ் அது ஏதோ டபுள் ஆக்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய வெரைட்டிக்கு ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கோன்றதுக்காக பண்ணல. ஸோ அந்த கதையிலே அது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு அது. ஸோ அது ரிஷப் சார் தான் பண்ணோம். அது எல்லாமே கேரக்டரோட இன்வால்வ் ஆன விஷயம். ஸோ அதனால் அவரே பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ லேட்டரான் அது அவரே ஏன் பண்ணணுன்றதெல்லாம் ரிஷப் சார் வில் எக்ஸ்பிளைன்.
அப்கமிங் சாப்டர்ஸ்ல பார்க்கலாம். அப்கமிங் ஓகே ஷூர். ஸோ இப்போ வந்து என்னன்னா கடைசியாக அந்த சிவன் கூட இருக்கும்போது அந்த பிரம்ம ராட்சஸா வந்து பார்ப்போம். ஸோ அது வந்து மோஸ்ட்லி சிஜே அண்ட் விஎஃப்எக்ஸாக தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி அந்த டைகர் வர சீனுமே வந்துட்டு அதாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஜே இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல வந்து அங்கேயும் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதில் வர சேலஞ்சஸ் என்னன்னு நினைக்கிறீங்க இந்த படத்தில்? அதில் ஜஸ்ட் நம்ம ப்ராப்பர் பிளானிங் தான் வேணும். அது நமக்கு அதுக்கான விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் இருப்பார் நம்ம கூட. ஸோ அவர் கூட டிஸ்கஷன் ஆகட்டும், டைரக்டர் கூட அண்ட் சினிமாட்டோகிராஃபர் மேஜர் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறையவே சினிமாட்டோகிராஃபரோட இன்வால்மெண்ட் தேவை. ஸோ அவரோட டிஸ்கஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பர் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ நம்ம என்ன தான் ஷூட் பண்ணால் ரொம்ப ரேண்டமாக ஷூட் பண்ண முடியாது. விஎஃப்எக்ஸ் இன்வால்வ் ஆனப்போ இப்போ நிறைய பேர் டைகர் சீக்வன்ஸை பற்றி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா நாங்கள் அந்த மெனக்கடல் இருந்துச்சு அங்கே. ஸோ ஏதோ ரேண்டமாக ஷூட் பண்ணல. ஸோ விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் வச்சு ஸோ அவருக்கு தகுந்த மாதிரி அவருக்கு என்னென்ன வேணும், அப்புறமா கதைக்கு கண்டென்ட்டுக்கும் எது கரெக்டாக தேவைப்படுதோ ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி ஷூட் பண்ணோம். அதுக்கு நிறையவே ப்ரீ பிளான் இருந்துச்சு. ஓகே சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார் பேஷண்ட்லி ஆன்சரிங் திஸ் கொஸ்டின். ஸோ இன்னமும் வந்து நீங்கள் பல படங்களில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.